அவன் தேர்தல் ஆலோசனை கூட்டம் போடுறான் அப்படின்னா ஏன் பின்னாடி இத்தனை பேர் இருக்கான்னு காட்டுறான்னு வைங்க. அவன் தேர்தலையும் நிக்கல, யார் கூட்டணியும் இல்ல, எதுக்காக இத்தனை பேர் இருக்கான்னு அவன் காட்டணும்? அதான் கேக்குறேன். விலை பேசுறான், யாரோ ஒருத்தட்ட விலை பேசுறான். இவரு என்கிட்ட இவ்வளவு பேர் இருக்காங்க, உனக்கு ஆதரவு கொடுக்குறேன் மறைமுகமா, எனக்கு ஏதாவது வெட்டு. அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தட்டு போய் உன்னை நான் வைவேன், உனக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவேன், எனக்கு நீ இந்த அமௌண்ட்டை கொடுத்துரு அப்படின்ட்டு. அதுதானே அதுக்கு அர்த்தம். கண்டிப்பா. எதுக்கு வேலையத்த வேலை? உங்களுக்கு ஒரு கட்சி இருக்காங்க, இல்ல நான் சமூகத்தை மட்டும்தான் பார்ப்பேன்னா சமூகத்தை மட்டும் பார்த்து போயிடும். அவங்க எதுக்கு தேர்தல் பிரச்சார கூட்டம் போடணும்? அவசியமே இல்லையே. நீ கூட்டணியிலும் இல்லையா, அதிமுகலையும் கிடையாது, நீ திமுக கூட்டணியிலும் கிடையாது. இருந்தேன்னா நான் திமுக கூட்டணியில இருக்கேன், நான் அதிமுக எதிர்த்து பேசுறேங்களாம், இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கேன் திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்றேங்களாம். அப்படி இல்லை, நீயும் எலெக்ஷன்ல நிக்கல, சம்பந்தம் இல்லாத இடங்கள்ல தனித்தொகுதிகள் எல்லாம் போய் நீ இது பண்ற, போய் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சார கூட்டம்ன்ற. நீ யாருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போற?